ஸ்பைடர்மேன் என்னையா பிராண்ட் நியூ டேல வச்சு முடிச்சுட்ட, இப்படி பண்ணுன்னு எதிர்பார்க்கவே இல்லையா? இந்த வீடியோல வந்து நான் எதுவுமே ஸ்பாய்லர் பண்ணல. நீங்க மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உண்மையாவே நான் ஒண்ணு சொல்லணும்னா ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்பைடர்மேன் பேன் நியூ டேக்கு அமோகமான வரவேற்பு இந்த இந்தியாவிலும் இல்லை, வேர்ல்டு வைடா எல்லா இடத்துலையும் சூப்பரான வரவேற்பு அந்த படத்துக்கு. ஸ்பைடர்மேன் பேன் நியூ டே படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம நோவே ஹோம் படத்தை வந்து பார்த்துருக்கணும். நோவே ஹோம், பெர்ஃபார்ம் ஹோம் ரெண்டு படத்தை வந்து பார்த்துருக்கணும். நோவே ஹோம்ல வந்து கடைசியா அந்த டாக்டர் பூசர் வந்து ஏதோ ஸ்பெல்லாம் போட்டு அதில் பீட்டர் பார்க்கரை வந்து எல்லாத்தையும் வந்து மறந்துடுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இன்க்ளூடிங் அவரோட ஃப்ரெண்டு அப்புறம் அவங்களோட லவர் எல்லாத்துக்குமே வந்து பீட்டர் பார்க்கர்னா யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மறக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல் வந்து போட்டிருப்பாரு. அதுல இருந்து கண்டினியூட்டி தான் அந்த பிராண்ட் நியூ டே. அது படத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, யாருமே அவருக்கு இல்லை. அவர் படம் தனியா ஒரு வீடு எடுத்துட்டு அதுல வந்து ரிசர்ச் பண்றது, ஏதோ பிரச்சனை வந்து அதை காப்பாத்துறது, அந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த படத்துல உண்மையா சொல்லணும்னா பீட்டர் பார்க்கர் எவ்வளவு அலோனா இருக்காரு, எவ்வளவு வந்து தனிமையில இருக்காரு அப்படின்றத இந்த படத்துல சூப்பரா வந்து காமிச்சிருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வந்து நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு ஒரு வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன், இன்னும் போஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. அடுத்து அந்த வீடியோ தான் வந்து வரப்போகுது. இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிராண்ட் நியூ டே வந்து வசூல் வேட்டையில இருக்குங்க. நீங்க போய் டைம் கிடைச்சதுன்னா உட்காந்து பாருங்க, சூப்பரா இருக்கு படம். இப்போ படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் மார்வல் படம் பார்த்ததில்ல, அவெஞ்சர்ஸ் படம் பார்த்ததில்ல, எதுவுமே நான் பார்த்ததில்ல, எம்சியூ பற்றி எதுவுமே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி போட்டு காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்காதவங்களுக்கும் புரியும். இதில் நிஞ்சா கிட்ட ஒரு ஃபைட்டிங் சீன் மாதிரி ஒரு சீக்வல்ஸ் ஒன்று வந்திருக்கா. அதில் தான் சும்மா வெறித்தனமான ஃபைட்டிங் சீன், அதான் நான் சொல்லுவேன். சீன் வந்து ஸ்பைடர்மேன் ட்ரைலரே வந்திருக்கும். நம்ம ஸ்பைடர்மேன் வந்து உட்காந்துட்டு அப்படி கண்ணு திறக்கிற மாதிரி பிளாக் கலர் ஐ இருக்க மாதிரி நம்ம ட்ரைலரே வந்திருக்கோம். அந்த சீன் தான் அந்த சீனு இருக்கும்போது அந்த கண் ஐ பிளாக் கலர் ஐ திறக்கும் போது ஒரு சைலண்ட்டாக ஒரு பேக்ரவுண்டில் எந்த ஒரு மியூசிக்குமே இருக்காது. அந்த 2 நிமிஷம் வந்து சைலண்ட்டாக இருக்கும். சீன் போது அந்த ஒரு நிமிஷம் வந்து அப்படியே டக்குன்னு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இருக்காது அந்த படத்துல. இப்போ எனக்கு வந்து அந்த வீரா வீரா வா வீரா அப்படின்ற மாதிரி அந்த சாங்கே அப்படியே எனக்கு கண்ணுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அந்த இன்ஸ்டாகிராம் எடிட்லாம் பார்த்து எனக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த சாங் அப்படி ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்க ராமன மவன்டா அப்படிங்கிறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொருத்தன் படத்தோட பாட்டு பாடிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன். எனக்கெல்லாம் ஒரே அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த